எதனால் ட்ரம்ப் அரசாங்கம் இவ்வளவு தீவிரமாக LGBTQ-வை எதிர்க்கிறார்கள்? LGBTQ+ விஷயத்துல கத்தோலிக்க திருச்சபையினுடைய நிலைப்பாடு என்ன என்பதைத்தான் இந்த காணொளியில நாம பார்க்க போறோம். 2வது முறையாக அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு முக்கியமான அதிரடியான உலகை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் நிர்வாக அறிவிப்புகளில் கையெழுத்திட்டு இருக்கிறார். பிறப்புசார் குடியுரிமை ரத்து, ஆண் பெண் என்ற 2 பாலினம் மட்டுமே அமெரிக்காவில் அனுமதிக்கப்படும். இது மாதிரியான அறிவிப்புகளால் அமெரிக்காவில் மட்டுமல்ல உலக அரங்கிலும் ஒரு பெரும் புயலையே கிளப்பியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். இந்த அதிர்ச்சிகளிலிருந்து வெளியே வருவதற்கு முன்னாடியே இன்னும் ஒரு அறிவிப்பு. அமெரிக்க இராணுவத்தில், பள்ளிகளில், விளையாட்டுகளில் இனிமேல் திருநங்கை திருநம்பிகளுக்கு அனுமதி இல்லை என்ற மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது அமெரிக்காவினுடைய ஜனநாயகத்திற்கும் மனித உரிமைக்கும் பன்முகத்தன்மைக்கும் எதிரானது என்று பலரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். ட்ரம்ப் ஆதரவாளர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் ட்ரம்ப் அரசாங்கத்திற்கு ஆதரவாக சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று ப்ரோக்ரசிவ் திங்கிங், அதீத முற்போக்கு சிந்தனை என்று சொல்லக்கூடிய இடதுசாரி போக்கினால குடும்ப அமைப்பும் குடும்பத்தினுடைய அடிப்படையான திருமணமும் கலாச்சாரமும் அழிந்து நாசமாய் போய்விட்டது. 2, மட்டுமீறி இடதுசாரி சிந்தனைகள்னால பள்ளிக்கூடங்களிலேயே பாலின் அடையாளம் பற்றிய பேச்சும் விவாதமும் குழந்தைகளுடைய மனதுல குழப்பத்தை உருவாக்குது. நிறைய குழந்தைகளே இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. ஓக் கல்ச்சர் என்று சொல்லப்படக்கூடிய அதி தீவிரமான ப்ரோக்ரசிவ் ஐடியாலஜிஸ் அமெரிக்காவையே தலைகீழாக மாத்திருச்சு. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவோம், அமெரிக்கா ஃபர்ஸ்ட், கோல்டன் ஏஜ் ஆஃப் அமெரிக்கா என்கிற வாக்குறுதிகளை கொடுத்து தான் ட்ரம்ப் தேர்தலில் வெற்றி பெற்றார். அதனால பதவியேற்ற உடனேயே வெகு தீவிரமாக செயல்படுத்தவும் ஆரம்பித்து விட்டார். குடும்ப அமைப்பையும் கலாச்சார மத உணர்வுகளையும் பாதுகாப்பது கண்டிப்பாக சரிதான். ஆனா மனித உரிமைக்கு எதிராக செயல்படுவது சரியா? இந்த நேரத்துல LGBTQ+ குறித்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய நிலைப்பாடு என்ன என்று பலரும் கேட்கிறாங்க. என்னுடைய அறிவுக்கு எட்டியபடி கத்தோலிக்க திருச்சபை பொறுத்தவரையில் திருமணம் என்பது ஆண் பெண் இருவருக்கு இடையே மட்டும் நடக்கக்கூடியது. அதே வேளையில LGBTQ+ சார்ந்தவர்களுக்கு அவர்களுக்குரிய மாண்பும் மரியாதையும் அன்பும் வழங்கப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறது கத்தோலிக்க திருச்சபை. சமீபத்துல திருத்தந்தை பிரான்சிஸ் தன் பாலின தம்பதியர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கலாம் என்று அறிவித்து பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தலையா என்று கேள்வி கேட்கலாம். ஆமா, தன் பாலின வகையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அருட்பணியாளர் அவர்களை ஆசீர்வதிக்கலாம் என்று ஆணை பிறப்பித்தார். ஆனால் ஒருபோதும் தன் பாலின திருமணம் அங்கீகரிக்கப்படுகிறது என்று அறிவிக்கவே இல்லை. திருச்சபை சட்டம் 2357 தெளிவாக சொல்கிறது, தன் பாலின செயல்பாடுகள் தன்னிலே முரணானதும் குறைபாடானதுமாகும், இயற்கை நியதிக்கு எதிரானது, எந்த சூழ்நிலையிலும் இதை அங்கீகரிக்கவே முடியாது. ஆனா கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் அன்பையும் நாம் யாருக்கும் எப்போதும் மறுக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது என்பதைத்தான் அருட்பணி அக்கறையோடு திருத்தந்தை அறிவித்தார்கள். நான் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே தேடி வந்தேன் என்று இயேசுவே சொல்லி இருக்கிறாரு. யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், விபச்சாரத்துல பிடிபட்ட ஒரு பெண்ணையே இயேசு மன்னித்து ஏற்றுக்கொண்டு இனிமேல் பாவம் செய்யாதே என்று மாண்பையும் மரியாதையும் அவருக்கு வழங்கினார். திருத்தந்தையும் இதைத்தான் சொல்கிறார். திருச்சபை அல்லது பங்கு சமூகம் என்பது எல்லாரையும் வரவேற்கின்ற, அன்பு செய்கின்ற, மன்னிக்கின்ற இடமாக திருச்சபை இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால் திருச்சபை என்பது போருக்கு பிறகு செயல்படுகின்ற ஒரு போன்று இருக்க வேண்டும். அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு, LGBTQ பிரச்சனைக்கு தீர்வுதான் என்ன? அதீத முற்போக்கு சித்தாந்தங்கள் அடிப்படையான குடும்ப அமைப்புகளையும் கலாச்சாரத்தையும் அழித்து விடாமல் பார்க்க வேண்டும், அது முக்கியம். அதே நேரத்துல மனித மாண்பையும் மரியாதையும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும்,
அதை உறுதி செய்ய வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் மூன்றாம் பாலினத்தவருக்கு அடிப்படை தேவைகளையும் மனித உரிமைகளையும் மறுப்பது கடவுளுக்கே எதிரானது. இதுதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.